ஆர்சிபி போன மேட்ச் கூட பரவாயில்ல, இந்த மேட்ச் அவங்க பண்ணதுக்கு நல்லா வெச்சு செய்யலாம் போல தோணுது. ஆனா இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாதான் பஞ்சாப் வந்து டேபிள்ல இருந்து கீழே வருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் என்னத்த சொல்றது? எதுக்குப்பா கூச்சப்படுறீங்க? எதனாலும் வாயை திறந்து கேளுங்க, பாவம் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். கூச்சமா தான் இருக்குது. ஒரு கப்பை வாங்கிட்டு வருஷம் ஃபுல்லா ஓட்டுனீங்க, இந்த தடவை இன்னொரு கப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சமா தான் இருக்குது. ஆல்ரெடி 49 ரன்ல சுட்டினாங்க, இந்த தடவை 39ல சுட்டிட போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது. நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ எங்க மேட்சை நாங்க தான் விளையாண்டாகணும், அதுக்கப்புறம் உங்க கூட மேட்ச் வரும்போது உங்களை சுருட்டி சுண்ணாம்பு தடவை போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூச்சமா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நாக்கப் புடுங்குற மாதிரி ஒரு 4 மேட்ரு அவங்க சொல்லுவாங்க. சிஎஸ்கேவை எல்எஸ்டி அடிச்சு சுருட்டிட்டாங்க போலயே. 187 ரன்னுக்கு சுருண்டுட்டீங்களா? இந்த தடவையாவது டோனி வந்து சொல்லிட்டு அடிப்பாரா, இல்லனா மறுபடியும் வழக்கம் போல இன்ஜூரி தானா? நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் கூடயா பார்த்து விளையாடுங்க. அந்த டீம்ல ஏதோ ஒரு சின்ன பையன் பொளந்து கட்டுறானா. இருங்க பாய், நாங்க ஒன்னும் டீம் ஃபுல்லா ஆள வச்சுட்டு டக் அவுட்ல போறீங்க கிடையாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி வரைக்கும் சண்டை செய்வோம்ல. சிஎஸ்கேவோட 187 பாயிண்ட் எல்எஸ்டி அடிச்சு ஓட விட்டாங்க. அவ்வளவுதான் சிஎஸ்கே. இவனுங்க கடைசி வரைக்கும் டோனி வருவாரு கப்ப தருவாருன்னு காத்திருக்க வேண்டியதான். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 5 கப் வச்சிருக்கோம்னு பெருசா பேசினானுங்க. இந்த சீசன் அடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி எஸ்ஆர்எச் தான் அடிக்க முடியும். இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மும்பை நல்லவேளை முதல்லயே போயிட்டானுங்க. இவங்க கடைசி வரைக்கும் வந்து அசிங்கப்பட போறானுங்க. இவங்களால பிளே ஆஃப் வரவே முடியாது. நீங்க சொல்லுங்க, இந்த தடவை பிளே ஆஃப் போக முடியுமா? மும்பையை பத்தி இனிமேல் ஒருத்தர் தப்பா பேசக்கூடாது. என்ன சும்மா பூம்பாரன்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பங்காளி எப்பயுமே கடப்பாரதான். இந்த சீசன் ஏதோ சுமாரா விளையாண்டாங்க. இதுக்கு முந்தின சீசன்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? பும்ராவோட பவுலிங்கு, ரோஹித்தோட பேட்டிங்கு, ஹர்திகோட பேட்டிங்கு, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பேச மாட்டீங்க. சும்மா ஏதோ வாய்க்கு வந்த ஆங்க பங்காளி எப்ப வந்திய? இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். மற்ற டீம் உங்களை கிண்டல் பண்ணலாம், நாங்களே கூட இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணிருக்கலாம். ஆனா அது இப்பதான் எங்களுக்கு உரைச்சிருக்கு. நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கப்புறம் வர்ற மேட்ச் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒன்னு ஒரு லோடு பூமர் வாங்கி தரேன். சிஎஸ்கே பிளே ஆஃப்ல போறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இது நான் சொல்லல, ஐபிஎல் கமிட்டி சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. 53.9% கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனா இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நடக்க போற மேட்ச்ல 2 மேட்ச் கம்பல்சரி நம்ம வின் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒன்று போனுச்சுன்னா கூட போவாது, கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். ஆனா இது நம்ம மனசு வச்சா மட்டும் இல்ல, இந்த எல்எஸ்ஜி, ஜிடி, எஸ்ஆர்எச்சா இவங்கெல்லாம் மனசு வச்சாலும் நம்ம பண்ண முடியும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எம்ஐயை பத்தி இனிமேல் ஒருத்தன் பேசக்கூடாது. என்னது இவங்க தான் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எதுக்கு டீம்ல இருக்காங்களா? தம்பி, இதுக்கப்புறமா தலை ரோஹித் வந்துட்டாப்ல. இனிமேல் அடினா என்னன்னு பாப்பீங்க, 6னா என்னன்னு பாப்பீங்க, 4னா என்னன்னு பாப்பீங்க. ஒரு அடிக்கும் இங்க ஸ்டெம்ப் ஓடையும், அங்க உங்க வீட்டுல டிவி ஓடையும். இனிமேல் ஐபிஎல்ல நாங்க தான்ப்பா. ஏச்சி நிறுத்து, செல்போனே இங்க ஒர்க் ஆகலையா? இதுக்கப்புறம் நீ சிம் புதுசா வாங்கினா என்ன வாங்கலனா என்ன? ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் புடிங்கிட்டு போயிடும். ஆர்ஆர் 192 ரன் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. படிகள்ல 39 ரன்ல ஒரு புடி பட்டிதார் ஹெல்மெட்லயே அடி, அவ்வளவுதான் ஆர்சிபியை சுருட்டி சுண்ணாம்பு தட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல தான் விராட் கோலி ஒரு செஞ்சுரி போடும்போது ஓகே கண்டிப்பா இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னப்பா காத்து நம்ம பக்கம் வீசுது, சப்போர்ட்லாம் பயங்கரமா இருக்குது. சப்போர்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜெயிச்சாதான் ஆர்ஆர் கீழே போவாங்க. ஆர்ஆர் கீழே போனாதான் அடுத்த மேட்ச் நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா விளையாட முடியும். என்ன 49 39ல சுருட்டுறோம் பாரு. சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். லேடிஸ் கப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பேரையும் அழிச்சாச்சு. 17 வருஷமா இவங்க கப்பே அடிக்க மாட்டாங்கடா, இனிமேல் இவங்க குருசாமிடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பேரையும் அழிச்சாச்சு. பாயிண்ட் டேபிள்ல இவங்க ஒன்னு லீடுல இருப்பாங்க, அப்புறமா இறங்குவாங்க, இப்படி ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இந்த சீசன்ல அந்த பேரையும் அழிச்சாச்சு. இன்னும் வேற எந்த பேரை தான் அழிக்கணும்னு சொல்லுங்க, ரெடியா இருக்கு. தம்பி ஆர்சிபி அல்லு அர்ஜுன் எல்லாத்தையும் அழிச்சிங்க. அப்படியே அந்த 49க்கு ஆல் அவுட் கொசுவை கொள்ற மாதிரி கொண்டாங்களே, அதையும் அழிச்சு விட்டுருங்க. கண்டுபிடிக்கிறான். விராட் கிட்ட சொல்லி நல்ல டைம் மிஷினா கண்டுபிடிக்க சொல்றா, அப்பயாவது அழிக்க முடியுதான்னு பாப்போம். எம்ஐக்கு இந்த நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள் 5வது இடத்துல இருக்காங்க, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. நாங்க மட்டும் இங்க கூட விளையாண்டு இருந்தோம். ஆமா புடிங்கிடுவாங்க. அதான் ஆல்ரெடி கடப்பாறை நெளிச்சு விட்டாங்களே. ஏண்டா ஒருத்தர் என்னடானா ஒய்டா போட்டு கிரவுண்ட் மேல பழிய போடுறான், இன்னொருத்தர் என்னடானா ரன் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா பாக்கெட் ஃபுல்லா பூமர் எடுத்துட்டு வரான். சரி, நல்லா பீடி குடிக்கிறவனையும் பண்ணு திருடவனையும் வச்சுக்கிட்டு பேச்ச. நீங்க என்னப்பா பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறோன்ற தைரியத்துல பேசுறீங்களா? இருங்க, கடப்பாறையை நெளிச்ச மாதிரி லாலிபப்ப உடைக்கிறோம். ஆர்சிபி என்னடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க, நம்ம பாயிண்ட் டேபிள் முன்னாடி போக முடியாதா? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ எல்லாம் வாயை திறந்த வண்டே கேட்பேன். நீங்க மட்டும் ஒழுங்கா விளையாண்டு பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா நமக்கு? ஆனா ஒன்றா, உங்களால ஐபிஎல் டிக்கெட் சேல் ஆகுதோ இல்லையோ,
பூமர் நல்லா சேல் ஆகுது. ஏன்டா ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா பரவாயில்லடா, கிளாஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கீங்கடா. சை எப்பா இந்த தடவை மேலே போயிடலாமா? அதெல்லாம் போயிடலாம் தலைவரே. சரி சாப்பிட்டு சாயங்காலம் டிஸ்கஷன் பண்ணுவோமா? சரிதான். ஆர்சிபி பாயிண்ட் டேபிள்ல 4வது இடம். இதுக்கப்புறம் அவங்க காவடி தான் தூக்கணும், கப்பல்லாம் தூக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இதோ வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு. என்ன பண்றது, இதுக்கு மேல பிளேஸ் இல்ல அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் லாஸ்ட் அப்படின்னாங்க. இல்லனா அதுவும் ஒரு ட்ரை பார்த்துருக்கலாம். லாஸ்ட் 3 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும்னாங்க, அதையும் அடிச்சாச்சு. எம்ஐ அடிச்ச ரன் ஓவர்டேக் பண்ணவே முடியாதுனாங்க, அதையும் பண்ணியாச்சு. குருநால் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்சா இல்ல புவனேஸ்வர் குமாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 6 சும்மா மாசா அடிச்சாங்க பாருங்க. ஸ்டேடியமே மிரண்டுருச்சு. 4 விக்கெட் எடுத்திருக்கிறேன், 6 அடிச்சிருக்கிறேன், இதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படி ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஆர்சிபி கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு மேட்ச் ரெக்கார்ட் அடிக்க போறாங்க. இது யாரால மறக்க முடியுமோ இல்லையோ, கண்டிப்பா எம்ஐயால மறக்கவே முடியாது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல கடப்பாறைய அடிச்சு புட்டாங்க, ஆர்சிபி அடிச்சு புட்டாங்க. சரி விடுங்க, இப்ப என்னாச்சு? நல்லா தானே விளையாண்டீங்க. 176 ரன் என்ன கேவலமா? கேவலம் தான், ஆனா அடிச்சு விட்டாங்களே, பெரிய பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அடிச்சு விட்டானுங்க. எப்படி அடிச்சானுங்கன்னு தெரியல. அவங்களுக்கு மற்ற டீமை பார்த்தா ஒரு மாதிரி பயம் வருது, உங்க டீமை பார்த்து சிரிப்பு தான் அவங்களுக்கு வருது. ஏன் தான் இப்படி பண்றானுங்கன்னு தான் தெரியல. சே, ஆனா நல்லா விளையாண்டீங்க, போட்டிக்கு போட்டி விளையாண்டீங்க. நாங்க வெளில வந்து உங்களை கலாய்ப்போம், ஆனா உண்மையா பங்காளி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாசம் இருக்கு உங்க மேல. ஆனா அது இப்படி இப்படி அசிங்கமா தோத்துட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சரி விடுங்க, அடுத்த மேட்ச் ஐயோ அடுத்த மேட்ச் நீங்க விளையாட முடியாது, இதோட வெளில போறீங்களே நீங்க. சரி விடுங்க, அடுத்த சீசன் பாத்துக்கலாம். எது வருத்தப்படாதீங்க, போங்க போங்க, அடுத்த சீசன் பார்க்கலாம் போங்க. அடிச்சு பொற மண்டையில அடிச்சு தள்ளி விட்டானுங்க. வந்துட்டேன். சிஎஸ்கே கலாச்சா எம்ஐ ஆர்சிபி எல்லாம் ஆளே காணோம். என்ன சொன்னீங்க? இந்த தடவை கண்டிப்பா எல்எஸ்டி உங்களை ஓட விடுவானுங்க, பாயிண்ட் டேபிள் இருந்து கீழே இறக்குவோம், மற்றவங்க எல்லாத்தையும் நீங்க மேல இருந்து அண்ணாந்து பார்க்கணும், என்னென்னமோ சொன்னீங்க. பாயிண்ட் டேபிள் எத்தனைப்பா? 5வது பிளேஸா? சூப்பரு. யாரு? சாம்சனு 28 ரன்னா, நல்லா இருக்குது. அப்புறம் ருத்ராஜ் 42, பரவாயில்லையே. பெட்டலு 65, அடிச்சு நொறுங்கிருக்காங்க போலயே. சரி, உங்களுக்கு எப்படியோ பதில் சொல்லியாச்சு. அடுத்து யாரு? எம்ஐ ஆர்சிபியா? மேட்ச் முடிய போதா? இருங்க, இப்ப அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். மச்சான், உனக்கு கடவுளுக்கு அப்புறம் யாரடா பிடிக்கும்? உன்னதான் மச்சான் பிடிக்கும். என்னடா என்னைய சொல்ற, சிஎஸ்கேவை சொல்லல? மச்சான், நீ கடவுளுக்கு அப்புறம் தானே கேட்ட. மும்பை என்னமோ பாயிண்ட் டேபிள் 9வது இடத்துல இருக்கோம், ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில 9வது இடத்துல இருக்கிறவங்க 10வது இடத்துக்கு ஓடணும். ஆர்சிபி பாயிண்ட் டேபிள்ல 4வது இடத்துலயாவது இருக்கோம்னு பெருமை பீத்திட்டு விளையாடுறாங்களா. இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில பாயிண்ட் டேபிள் அவனுங்க ஏறவே கூடாது. பட்டிதரு சும்மா புயல் மாதிரி ஓடணும். அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 6 4ன்னு செதறணும். படிகளே, நீ அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சும்மா கருங்கல் மாதிரி பறக்கணும், ஒருத்தவங்க கூட பிடிக்க கூடாது. ராபின் யாதவ் வருமா, இந்த பாலாவது 6 வருமா அப்படின்னு நாங்க யோசிக்கிற மாதிரி நடந்துக்காத. இந்த பாலாவது விக்கெட் வருமா அப்படின்னு அவனுங்க யோசிக்கிற மாதிரி நடந்துக்கோ. நவனே, தயாளு, சர்மா, நீங்க போடுற பாலுக்கு ரன் வரக்கூடாது, போடுற ஸ்பீடுக்கு நெருப்பு தான் வரணும். போல்டு, அஸ்வினி, பும்ரா, புடிக்கிறவன் பேட் ஓடணும், விட்டானா ஸ்டெம்ப் ஓடணும். இந்த மேட்ச் நாங்க தான்.